my dear students, very good morning. ஸோ இப்போ ஏப்ரல் இப்போ வந்து +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரல் செகண்ட் வீக்கில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையாடா. அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. யூஸ்வலாக பெர் பேட்ச் 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலில் 2 பேட்ச் எடுப்போம். பட் ஹாஸ்டல் வேகன்சி இல்லாதனால பெர் பேட்ச் வந்து 50 தான் எடுத்திருக்கோண்டா. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியல. ஸோ ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அட்மிஷன் போட்டவங்க நோ ப்ராப்ளம். முன்னாடி என்கொயரி பண்ணவங்க, வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஜூன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் போட்டவங்களும் ஜூன் பேட்சில் போய்க்கலாம். ஜூனில் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஜூன் பேட்சில் நீங்கள் அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம அடுத்த அட்மிஷன் நம்ம போட்டுக்கலாம். சரியா தங்கம்? ஸோ அது நான் மெயினாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ வந்து ப்ரோக்ரஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. மெயினாக பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தான் டெஃபினட்டாக மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸுமே என்னோட வீடியோஸ் பார்ப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி நான் அதை அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நேற்று வந்து எல்லாமே சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர், சிஎம்ஏ இன்டர் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரோக்ரஸ் வந்து இஷ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேரண்ட்ஸும் பேசியிருக்கிறோம், மார்க்ஸ் என்டர் பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். நிறைய நடக்குது. ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன, தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திட்ட வேண்டாங்க ப்ளீஸுங்க. ஏன்னா உங்களுக்கு எதுக்காக நான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன ப்ரோக்ரஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த நம்ம அசஸ்மெண்ட் ஷீட் கொடுக்குறோம். ஏன் உன்னால் படிக்க முடியல, ஏன் இவ்வளோ தான் மார்க் வாங்குறேன், ஏன் 60 தான், ஏன் 50 தாங்கிறது வேண்டாங்க. ஏன்னா நான் எப்படி ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா, நாங்களும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. மார்னிங் வந்து 10 to 1 கிளாஸ் இருக்குது, 2 to 4 கிளாஸ் இருக்குது, மறுபடியும் ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. இல்லைனா வந்து ஈவினிங் டெஸ்ட் எழுதுறாங்க. அவங்களும் ரவுண்ட் தி கிளாக் ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்டல் ஸ்டடி இருக்குது, இங்கே ஸ்டடி இருக்குது. நான் வந்து என்னென்னா ஒரு 5% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து எந்த குறையுமே யாரையுமே சொல்ல முடியாதுங்க. அதனால் திட்ட வேண்டாம், நான் பார்த்துக்குறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. குழந்தைங்களை மட்டும் நீங்கள் திட்ட வேண்டாம். ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் அதுதான். ஏன்னா நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் எப்படி தெரியுங்களா, பாஸ்ட் கொஷின்ஸ் கொடுப்போம். அட்லீஸ்ட் அவன் 10 மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாஸ்ட் கொஷின்ஸ் எப்படி இருக்குது, அட்டன் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுப்போம். நம்ம ஒரு வேளை நம்ம அசஸ்மெண்ட் ஷீட் கொடுத்து திட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது வேண்டாங்க. என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த கொஷின் பேப்பர் இருக்கிற கொஷின்ஸாவது தரவு பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். வீக்லி 3 டெஸ்ட்டாவது வச்சுருக்கோங்க. ஈவன் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி எழுதுறாங்க, வீக்லி 3-4 டைம்ஸ் எழுதுறாங்க. மினிமம் 3 டெஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸும் போது காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, இப்போ தான் ஃபவுண்டேஷன் முடிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் யாரும் எதுவுமே திட்ட வேண்டாம். டெஃபினட்டாக நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். சரிங்களா? அந்த ஷீட் மட்டும் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேடா, போன டைம் இவ்வளோ இருக்குது, இது பரவாயில்ல அப்படிங்கிறது நீங்கள் மோட்டிவேட் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? இனி அடுத்து மார்ச்சில் வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்டர்மீடியேட்டோடது. அதுக்கு சிஏ இன்டருக்கு மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஏன்னா சிஏ இன்டருக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்துடும் இல்லைங்களா, அந்த பேட்ச். ஈவன் இப்போவே ஒரு மோர் தென் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேட்ச் இருக்கும்போது நம்ம அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கான அட்மிஷன்ஸும் இங்கே போயிட்டு தான் இருக்குங்க. தேங்க்யூ.